வணக்கம் மாஸ்டர்ஸ். இன்றைக்கி கபீரோட தோஹா ஜாதி பேதங்களை ஒழிக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு அவர் ஒரு தோஹா சொல்கிறார். அந்த தோஹாவை இப்போ பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். जाति न पूछो साधु की पूछ लीजिए ज्ञान मोल करो तरुवार का पड़ा रहन दो म्यान. இந்த தோஹா மூலமாக கபீர்தாசர் சொல்கிறார், ஒரு மனுஷன் அடையாளம் காண்றதுங்கிறது அவனுடைய ஜாதியை வச்சோ அவனுடைய வெளி ரூபத்தை வச்சோ ஒரு மனுஷனை அடையாளம் காணக்கூடாது. அவருடைய குணங்களையும் ஞானத்தையும் வச்சு தான் ஒருத்தரை அடையாளப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறார். என்னென்னா, ஞானி ஒரு ஞானி அப்படிங்கிறவங்கக்கிட்டேருந்து நம்ம ஞானத்தை தான் கற்றுக்கணும். அவங்களுடைய ஜாதி என்ன, மதம் என்னங்கிறத கேட்குறதோ இல்லை அதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறதோ உன்னதமானது இல்லை, உயர்ந்தது இல்லை. அவங்கக்கிட்ட இருக்கிற ஞானத்தை மட்டும் நம்ம ஏற்றுக்கணும். எப்படின்னா, இது உதாரணம் சொல்கிறார். மோலுக்கரோ தருவாருக்கா படார் அகனதோ மியான். இப்போ நம்ம ஒரு தல்வார் வாங்கணும். தல்வார் அப்படின்னா கத்தி, ஸ்வாடு. இப்போ பெரிய கத்தி வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கத்தியோட ஷார்ப்னஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கணுமே வரைய, மியான் அப்படின்னா அது வைக்கிற உரை. அந்த கத்தி வைக்கிற உரை சேப்பாக இருக்கா, கருப்பாக இருக்கா, நீளமாக இருக்கா, எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. அது நல்லா இருக்குன்றத அதை பார்த்துட்டு உள்ளே இருக்கிற கத்தி அதோடைய கூர் முனை எப்படி இருக்குதுன்னு பார்க்காத வந்தால் அதனால் நமக்கு என்ன உபயோகமே கிடையாது. அதே மாதிரி ஒருத்தர்கிட்டேருந்து நம்ம ஞானத்தை வாங்கிக்கிறோம். ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஞானியுடைய ஞானத்தையும் குணத்தையும் மட்டும் பார்த்தா போதும். அவருடைய ஜாதியோ மதத்தையோ நம்ம பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அந்த நேரத்தில் கபீர்தாசர் இருந்த காலத்தில் இந்த ஜாதி மத பேதங்கள்ன்றது ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் அவர் மக்களுக்கு இந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு கட்டிலிருந்து விடுபட்டு, அது ஒரு பிடி, ஒரு வலை, அந்த மாயையில் இருந்தாங்க. அதிலிருந்து விடுபட்டு உண்மையான ஞானத்துக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணுங்கிறத ஒரு தூண்டுதல் அதை இந்த தோஹா மூலமாக சொல்லியிருக்கார் மாஸ்டர்ஸ். நன்றி மாஸ்டர்ஸ். இதை உங்கள் கூட இந்த மாதிரி ஒரு தோஹாவை உங்கள் கூட பகிர்ந்ததுக்கு, எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர்ஸ்.